இலை விரித்தாள் பிடித்து வைத்தாரு நிறமறக்க நிறமறக்க தேங்காய் பழம் தேங்காய் பழம் தெச்சனையும் தேங்காய் பழங்களை எடுத்து வைத்து குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டினார்கள். அவர் கம்பத்தேடி மேலே கலத்தை செப்பு ஆங்குலையே முடித்து ஆங்குலைத்தி மேலே அறிவுருண்ட மஞ்சள் கூலை ஒன்று தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்திக் கொண்டு நாசை அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். செய்து வருகின்றார். எப்படி தவம் இருந்தார்? ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்ல. ஈராறு ஈராறு 12 வருடகாலங்களாக அந்த இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 12 வருடமாக பாரத்தவங்களை இருந்து வருகிறார்கள் அல்லவா? உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை. அன்னம் தன்னை அறந்தாமல் ஆண்டவனார் திருப்புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவா நாமலைநாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே இறைவா வென்று பையா இறைவனை நாமங்களை உச்சரித்து 12 வருடமாகவே தவம் இருந்து வந்தார்கள். 12 வருடமும் பகவான் சிவன் வரவே இல்லை. ஆண்டவள் ஏன் இன்னும் நாமல் தவத்துக்கு மனம் இறங்கவில்லை என்று நாகராஜனும் ராகக்கண்ணையும் சிவனை எண்ணி அழுது புலம்பிய மகிமையினாலே அங்கு என்ன நடக்க தெரியுமா? ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா நகலாதே கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகண்டு ஆடுதையா எங்கே கைலாசம் அங்கே நகலா
பொறுப்பது யாராக இருக்கும் யாரா இருக்கும் என்று நாகராஜன் நாகக்கண்ணையினுடைய தவங்களை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஆமையா. ஏனென்றால் இந்த சென்மத்திலே இறைவனுக்கு பிள்ளை இல்லை. ஆமா. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார் அல்லவா. ஆமையா. அப்படின்னு சிவபெருமான் தெரிந்து கொண்டு சரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணையும் பார்த்தும் பார்க்காததை போல ஆமையா கண்டும் காணாதவரை போல கலி உலகம் எல்லாமே ஆண்டவை படியிழக்க பயணமாய் வருகிறார். அப்படி படியிழக்க பயணமாகி வருகின்ற போது பார்த்தா இந்த பார்வதியானவள் என்ன செய்கின்றாள்? ஈசா இறைவா, இறைவா, உலகமெல்லாம் நீங்க மட்டுமே என்னைக்குமே படியிழந்து வாருங்க. ஆமையா. இன்றைய தினத்திலே நானும் உங்க கூட படியிழக்க வாரேன். அப்படி என்று சொல்கிறாள். பார்வதி, என்ன? என்னோடு நீ வந்தேன்னு சொன்னா என்ன? என்னோடு நீ வந்தேன்னு சொன்னால் இந்த உலகத்து மக்களை எல்லாம் நான் பல விதமா படைத்திருப்பேன் அம்மா. அம்மா, பல விதமான எப்படி ஐயா? பல விதம் என்று சொன்னால் ஒருவர் கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைவை கொடுத்திருப்பேன். அவங்க பாவ புண்ணிய கரும திருமத்தின்படி நான் கடவுள் படைத்திருப்பேன். அதையெல்லாம் நீ பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டே. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே வருவேன். அதனால நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வாரேன். ஆண்டவா, கண்டிப்பா நான் உங்க கூட படி இழக்க வந்தே திருவேன். எப்படியாவது வருவோம் ஐயா. பார்வதி, அப்படின்னா நீ படி இழக்கும் வரும்போது என்னை மீறி எந்த வார்த்தையுமே பேசக்கூடாதம்மா. ஆண்டவா, உங்களுடைய வார்த்தையை மீறி நான் ஒருபோது எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். அப்படின்னா உங்க அண்ணன் கண்ணே மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். என்னோடு உன்னை படி இழக்க அழைத்து போறேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோவான கண்ணே மேல சத்தியமா? படி இழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்படி என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க வருகின்றார்? ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகமே அமுதனக்க வாரமோது கண்ணில் வாழ்த்தேரை முதல் கற்ப சிசு இருவரை முட்டைக்குள்ள குஞ்சுக்கும் படியளந்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் ஆங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் உயிரும் தப்பாமல் இறைவனால் படியிழந்து முடிக்க உடனே பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா சிவபெருமானே, நான் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தானே உங்க கூட படியிழக்க வந்திருக்கேன். அதனால எனக்கு களைப்பாக இருக்கு, கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு நம்ம போவோம் அப்படின்னு பகவானும் பார்வதியும் ஒரு ஆலமரத்தை கண்டு அதற்கு அடியிலே வந்து அமர்ந்து கொண்டார்கள். பார்வதி மரத்தையே சுத்தி பார்த்தாள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகை 10 வயசு இருக்கும் அந்த தம்பிக்கு. மரத்துக்கு மேல முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு ஒடிஞ்சு கீழே வருவான். வெட்டு முடிந்து கொப்பு கீழே வரும்போது அவனும் சேர்ந்தே வந்துடும். போகும்போது லேசா ரொம்ப சங்கடப்பட்டு ஏறணும், வரும்போது லேசா வந்துடும் சொல்லி சுழிஞ்சு வந்துடும். முனக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுக்கிறேன். அப்ப இவன் மரத்துக்கு மேல முனிக்கொப்பை உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான் பாருங்க. பார்வதி கண்டா. என்ன? ஐயோ, இவன் கீழே விழுந்தானே, யானா பெத்தவளுக்கு பிள்ளையாக போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாகி விடுவான். உடனே இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஈசா இறைவா, அதோ பாருங்க, மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். நீங்கதான் போய் அந்த பாலகனை காப்பாத்தணும். போங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது என்ன வார்த்தை சொல்லி உன்னை அழைத்து வந்தேன்? என்ன வார்த்தை சொன்னீங்க?
அதாவது படியளந்து முடிக்க வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல. படியளக்க வரைக்கும் தான் அந்த வார்த்தை. ஆமா, படியளந்து முடிச்சாச்சு. நீங்க படியளக்க வரைக்கும் நான் எதுவுமே பேசல. ஆமா, இப்ப படியளந்து முடிச்சாச்சு. ஆமா, அதனால நான் பேசுறேன். அதனால அந்த பாலகனை போய் காப்பாத்துங்க என்னார். ஆமாய்யா. சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். பார்க்கும்போது ஏனென்றா இந்த பாதையை நம்ம தினமும் வாரோம் போறோம், இந்த ஆலமரமும் இருந்ததில்லை, இந்த பையனும் இருந்ததில்லை இல்ல அப்படின்னு ஞான திருஷ்டியினால் பார்க்க ஆமா, என்பெருமான் கோபாலக்கண்ணன் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு செய்திருந்தார். ஆமா, செய்திருந்தார். இதை அறிந்த ஆண்டவை என்னால காப்பாற்றவே முடியாதென்றால் பார்வதி காப்பாத்தலன்னா அவங்க கூடவே நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பகவானே, என்ன அந்த பிள்ளை வந்து என்ன போல ஒரு தாய் பெத்தெடுத்த பிள்ளை. சரிதான். ஒரு பெண் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, அந்த பிள்ளை கீழே வந்து இறந்து போனாம்னா ஆமா, அந்த பெண்ணா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவா, ரொம்ப சங்கடப்படுவா. அதனால அந்த பெண்ணுக்கு மனம் இறங்கி ஆமையா அந்த பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. ஆமா, குழந்தைக்கு மனம் இறங்கி குபீர்னு போய் காப்பாத்துங்க ஐயா. ஆமா, குழந்தைக்கு மனம் இறங்கி குபீர்னு காப்பாத்துங்க ஐயா. சரிதான். அகையினால ஆண்டவனாகியப்பட்ட சிவபெருமான் பார்த்து பார்வதியானவள் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கய்யா. நம்ம கண்ணால இப்பேற்பட்ட பாவத்தை தெரிந்து கொண்டு நம்ம போகக்கூடாது ஐயா. அப்படி என்று பார்வதியானவள் பகவான் இடத்திலே சொல்லுகின்றாள். பிடிவாதம் பிடித்தாள். சரி, சொல்லவா? அப்ப பகவான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம எவ்வளவு சொன்னாலும் இந்த பார்வதி கேட்க மாட்டேங்க. கொஞ்சம் உப்பு காண பிள்ளைய காப்பாத்துக்கு பிடிவாதம் பிடிக்கா. சரி, ஏதாவது ஒரு மாற்று கருத்து ஏதாவது ஒரு விதமா பேசுவோம். பார்வதிட்ட சொல்லி பார்ப்போம். சரி அப்படின்னு என்ன சொன்னார் பகவான்? அப்போ இந்த சிவபெருமானிடத்திலே ஆதிபராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி குழந்தையை காப்பாற்றவில்லையானா உம்மோடு நான் வரமாட்டேன்னா சிவன் சொன்னார், நான் குழந்தையை காப்பாற்றணுமானா ஒரு முடிவு செய்யணும் பார்வதி. அவன் கீழே விழும்போது அம்மாவென்று சொன்னா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவன் சிவன் நான் போய் காப்பாத்துகிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே விழுகிறான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு வந்தான் பாருங்க. பாவே அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா, அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் போய் காப்பாத்திருப்பார். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா அம்மானு சொல்லல அப்பான்னு சொல்லல அந்த அறியாத பிள்ளை. நீங்க படிக்க கதையை நாங்க எங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்க எங்க கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்க ஆன்சர் சொல்ல முடியும்? எப்படி நாங்க உங்ககிட்ட பதில் கேட்க? அதானே பதில் கேட்க மாட்டேன்னு அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல, வேற என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான்? அந்த அறியாத பிள்ளை கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? ஒருவேளை ஈன்னு விழுந்திருப்பானோ? ஈன்னு விழுந்தா உன் வீட்டுக்காரியா போறா? அதானே கேட்க என்ன சொல்லி தான் கீழே விழுந்தான்? பாப்பா என்னதான் சொன்னா? அப்போ நீங்க கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். கரெக்ட். நீங்க வில்லுப்பாட்டு பூரா வம்பா போகுது. பழ ஜூஸ் குடிச்சதே பாதி பேர் மறந்துட்டேன்னு. பழ ஜூஸ் குடிச்ச உடனே அப்படியே கியாரா இருக்கு உடம்பு, கண்ணு அசத்துது, அப்படியே தூக்கம் வருது. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன்னு விழுந்தா பாவி செத்தே போனா. இன்னைக்கு சில பேர் கல்லு தட்டி விழுந்தாங்கன்னா நான் செத்தேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து நல்ல வார்த்தையா இருக்கணுமா? அம்மான்னு சொல்லிடணும், இல்லைன்னா எப்பான்னு சொல்லிடணும். நான் செத்தண்டா அப்படின்னா நமக்கு அப்புறம் அதான் கிடைக்கும். அதனால ஏய் பார்வதி, என் பேச்சை கேட்காம பிள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னேன். அவன் விதி முடிந்து விட்டது, அவன் போயிட்டான். வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவனும் பார்வதியோ அந்த நல்ல இடத்தவே காரணம் என்ன?
ஆண்டவா ஆண்டவா 12 வருடமா 2 பேருக்குமே பிள்ளை இல்லை அம்மா. ஆமா. அதனாலே பகவான் என்னை நினைத்து பார தவம் இருக்கிறார்கள். இருக்கின்றார். பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? என்னய்யா? பார்வதி அம்மா, பிள்ளை வரம்னா என்ன சாதாரணப்பட்ட வரமா? அதானே கேட்டேன். இல்ல மார்க்கெட்ல விக்க வாங்காயா? கடையில விக்க கத்தரிக்காவா காய்க்கில வாங்கி கொடுத்து அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தாண்டி குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு என்னால சொல்ல முடியும். சொல்ல முடியும் என்று சித்திர உத்திர நயினாரை வரவழைத்து அழைத்து நாகராஜ நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். ஆமையா. கணக்கிலே என்ன தெரியுது? என்ன தெரியுது? போன ஒரு சென்மத்தில் நாகராஜ மன்னவர் வேடுவனாதான் பிறந்து சூல்மானை கொண்டிருக்கார். 8 மாத சூல்மானை அம்பால கொய்திருக்கார். அதன் உயிரமாய்த்திருக்க மாலை கொண்ட தோஷத்தாலே அதனை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி வெங்கொடியாள் நாகராஜே போன சென்மத்திலே வன வேடுவனா பிறந்து சூல்மானையே அம்பால எய்து கொன்று விட்டார். சரி, அவர்தான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்காரு. இந்த நாகக்கண்ணி பெண்ணாகப்பட்டவா பலனை பார்க்கணும்னு சொன்னால் அவ அதுக்கு மேல அவ மருத்துவமாதான் பிறந்து 7 8 பிள்ளைகளை மருந்து கொடுத்து கலைத்திருக்காள். மருந்து கொடுத்து கலைத்திருக்காள். கருவழித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. தாயே உருவளித்த இருவருக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மங்கைக்கு மனம் இறங்கி அவளை வரம் கொடுக்க வேணும். கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். ஏய் பார்வதி, பாவம் செய்தவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வரும். மகளை வரம் கொடுத்தால் மனக்கவலை வந்து சேரும். என்னால முடியாது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். ஆண்டவா, குழந்தை வாக்கியம் கொடுக்கவில்லையான உங்க கூட நான் வரமாட்டேன். மகளை வரம் கொடுக்கணையானா உங்களை நான் மன்னன் என்று சொல்ல மாட்டேன். மன்னா கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். நான் பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமாமன்னு சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆடவன்னு சொல்ல மாட்டேன். கைலாசம் வரமாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன். ஆட பூஜை முடிக்க மாட்டேன், ஆட பூஜை செய்ய மாட்டேன். என்னால் குழந்தை வாக்கியம் கொடுக்க முடியாது, வா நம்ம புறப்பட்டு போவோம். என்று இறைவன் கோபம் கொண்டு சொல்ல பார்வதி இதை நாமல் விடக்கூடாது என்று சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என் வார்த்தையை மீறி நீ குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால பிள்ளை எல்லாம் இருவருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும். ஆண்டவா,
நான் யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க சொன்னாலும் நான் தான் போய் பிறக்கணுமா? ஆமையா. ஒரு காலத்திலே தர்கருக்கு மகளாக தாரகாபுரத்திலே பிறந்திருந்தேன். ஆமா. தாட்சாகினி பார்வதியாக. ஆமையா. என்னை மனம் முடித்து நீங்க கைலாசத்துக்கு அழைத்து வரப்பட்ட பாடு போதாதா? கொஞ்சம் நஞ்சமா. ஆமா. இத மாதிரி ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல. இல்லையா? ஒவ்வொரு முறையும் நானே போய் அவதாரம் செய்திருக்கிறேன். ஆமா. அதை போல ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. இல்ல. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. இல்லையா? எனக்கு மாசு வரம் தந்தா நான் போய் முதலையாக பிறக்கிறேன் என்று சொன்னபோது அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுத்து ஆமையா 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக ஆமா நாகராஜனையும் நாகக்கன்னையும் பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாங்க. என்னையா? 1008 சுரூபத்திலே அரசுரூபத்தை எடுத்து ஆமையா பார்வதி நீயே கரு உருவாக சனித்து கை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுக்க வாயு தேவன் மகிமையினாலே 8 அமிர்த கலசத்தை வரவழைத்தார்கள். சிவனும் சக்தியுமாக நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இருவேர்களுக்கும் உங்களுக்கு பிள்ளை இல்லாத கவலைகள் தீரணுமானால் இந்த 8 கலசத்தையும் உங்க அரண்மனையில வைத்து நீங்க 48 நாள் வரைக்கும் பூஜை பண்ணி வாங்க. 48 நாளைக்குள்ளே 1008 சுரூபத்திலே நானே அரசுரூபமாகி உங்களுக்கு அட்டகாலியாக அவதாரம் செய்வேன் என்று வாக்கு வரங்களை கொடுக்க நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் அந்த 8 கலசத்தை மேல வாசலிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து காவலாக இருந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்களாக 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அங்கே 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா? தாயனாலான உறங்கினால தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில Sakila